போனஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்ப்ளிட் எந்தெந்த கம்பெனிகள் வந்து போனஸ் ஸ்ப்ளிட் தரப்போகிறாங்க, ஹெச்சிஎல்லேருந்து என்ன தகவல் வந்திருக்கு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லேருந்து என்ன தகவல் வந்திருக்கு, ஹாம்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து என்ன தகவல் வந்திருக்கு, ஸ்ரீ சிமெண்ட்லேருந்து என்ன வந்திருக்கு, கோஃபோஜ்லேருந்து என்ன தகவல் வந்திருக்கு எல்லாமே பார்த்துக்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப். ஸோ இவங்க வந்து ஆன்லைனில் செல்லிங் ஆப்பாக இருக்காங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே இவங்க செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே கம்பேரிங் டு ஃப்ளிப்கார்ட், அமேசான், சரிங்களா, லோக்கல் ஷாப்பை விட கம்பேர் பண்ணும்போது ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களுமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வெற்றிக்கான பாதையை சேனல் ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எனக்கு தெரிந்த தகவல்களை என் நண்பர்களுக்கு சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு ஷேர் பார்த்துக்கலாம். சார்துல் செக்யூரிட்டி லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 415 ரூபாயாக இருக்குது. இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:5 அப்படிங்கிற மாதிரி. அதாவது உங்ககிட்ட 5 ஷேர் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து 25 ஷேராக கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கான ரெக்கார்ட் டேட் எக்ஸ் டேட் வந்து 30th ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கார்வர் டெக்னிக்கல் ஃபைபர்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4661 இருக்குது. இவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:1, அதாவது உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்ததுன்னா 4 ஷேர் போனஸ்ன்னு தர்றாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து 3rd ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெட் டேப் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 888 இருக்குது. இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 ரூபா இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ₹1 மாற்றுறாங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்ததுன்னா 10 ஷேராக மாறும். இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து 3rd ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் 3rd ஜனவரிக்கு முன்னாடி இந்த ரெட் டேப் அப்படிங்கிற ஷேரை வந்து வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அடுத்தது ஸ்ரீ சிமெண்ட் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 26,049 ரூபாயாக இருக்குது. ஸோ இவங்க போர்ட் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 30th ஜனவரியில் போர்ட் மீட்டிங். என்ன பர்பஸ்க்காக போர்ட் மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கம் டிவிடெண்ட்டை பற்றி, சரிங்களா. ஸோ ஸ்ரீ சிமெண்ட்லேருந்து ரிசல்ட் அண்ட் டிவிடெண்ட் பற்றி பேச போகிறாங்க. அடுத்து கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கேம்ப்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 5,042 ரூபாயாக இருக்குது. இவங்க போர்ட் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 29 ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பர்பஸுக்காக இவங்க போர்ட் மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அண்ட் டிவிடெண்ட் பற்றி தான் இவங்க பேச போகிறாங்க. ஸோ கேம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் சர்வீஸை வந்து இருக்கக்கூடியதாக இருக்காங்க. அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே ஹோல்டிங் பண்ணுறவங்க இவங்க தான். அடுத்து கோஃபோஜ் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 9,451 இருக்குது. இவங்க 22nd ஜனவரியில் வந்து போர்ட் மீட்டிங்னு சொல்லியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்கான போர்ட் மீட்டிங்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அதே மாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கோஃபோஜில் இருந்து. ஸோ 22nd நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு டிவிடெண்ட்டு, எவ்வளவு பேமெண்ட்டு எப்போ கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஹெச்சிஎல் லிமிடெட் டெக்னாலஜி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1892 இருக்குது. இவங்களுமே போர்ட் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 30th ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 13ஆம் ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக அவங்க போர்ட் மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம், அதே மாதிரி டிவிடெண்ட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த ஹெச்சிஎல். ஸோ இவங்களுமே வந்து டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அடுத்து சீனிக் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1353 இருக்குது. இவங்க வந்து போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:5, அதாவது 5 ஷேர் இருந்ததுன்னா ஒரு ஷேர் உங்களுக்கு போனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக அவங்க டிவிடெண்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ₹1 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 3rd ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. 3rd ஜனவரி இந்த ஸ்டாக் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போனஸ் டிவிடெண்ட் ஆட் ஆகும். விண்டேஜ் நாலேஜ் அகாடமி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 189 இருக்குது. இவங்க போர்ட் மீட்டிங் 7th ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பர்பஸுக்காக இவங்க போர்ட் மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அண்ட் டிவிடெண்ட் பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த விண்டேஜ் நாலேஜ் அகாடமி லிமிடெட். ஸோ 7th ஜனவரிக்கு அப்புறம் தெரியும் என்ன ரெக்கார்ட் டேட், என்ன எக்ஸ் டேட் அப்படிங்கிறது எல்லாமே, எவ்வளவு டிவிடெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். டிடி லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 158 இருக்குது. இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ₹1 மாற்றுறாங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. மேபி அப்கமிங் மந்தில் ஜனவரி மந்தில் நம்மளுக்கு தெரியும் எப்போது ரெக்கார்ட் டேட் அதே மாதிரி எக்ஸ் டேட் அப்படிங்கிறதும். ஸோ அவங்க 10 ரூபா இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ₹1 மாற்றும் பொழுது நம்மளுக்கு ஷேருமே இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆகிரும்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சான்ஜோபல் ஃபார்மாசூட்டிக்கல் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 640 இருக்குது. இவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2:5. அதாவது நம்மக்கிட்ட 5 ஷேர் இருந்ததுன்னா இவங்க 2 ஷேர் வந்து போனஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 8th ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் 8th ஜனவரி வந்து இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுறீங்களோ நீங்கள் போனஸுக்கு எலிஜிபிள். அடுத்தது நவா லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 997 ரூபாயாக இருக்குது. இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:2 அப்படிங்கிற மாதிரி. இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 20th ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 20 ஜனவரியில் இந்த ஸ்டாக்ஸை நம்ம ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு எலிஜிபிள் ஆயிரும். ஸோ ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும், ஸ்டாக்குடைய கவுண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆயிரும். அடுத்து சூர்யா ரோசினி லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 564 இருக்குது. இவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:1. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து 1st ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் 1st ஜனவரி சூர்யா ரோசினி லிமிடெடை வந்து ஹோல்டு பண்ணுறீங்களோ உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அதாவது உங்கள்கிட்ட 100 ஷேர் இருந்ததுன்னா அவங்க ஒரு 100 ஷேர் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். அடுத்து கேபிஐ க்ரீன் டெக்னாலஜி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 795 இருக்குது. இவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:2. அதாவது நீங்கள் ஹோல்டு பண்ணக்கூடிய ஒவ்வொரு 2 ஷேருக்கும் அவங்க 1 ஷேர் வந்து போனஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 3rd ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் 3rd ஜனவரி இந்த கேபிஐ க்ரீன் எனர்ஜி வச்சுருக்கீங்களோ நீங்கள் போனஸுக்கு எலிஜிபிள். அடுத்தது இண்டீரியா ஸ்டீல்ஸ் லிமிடெட் இண்டீரியா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 770 இருக்குது. இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 10 ரூபா இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை ₹1 மாற்றுறாங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 3rd ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் 3rd ஜனவரி இந்த இண்டீரியா ஸ்டீல்ஸை வந்து ஹோல்டு பண்ணுறீங்களோ நீங்கள் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு எலிஜிபிள். அதாவது உங்ககிட்ட 1 ஷேர் இருந்ததுன்னா 10 ஷேராக மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆகிரும். அடுத்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2932 இருக்குது. இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:5 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் சொல்லிட்டாங்க 10th ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th ஜனவரி இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஹோல்டு பண்ணுறவங்க நீங்கள் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு எலிஜிபிள். உங்கள்கிட்ட 1 ஷேர் இருந்ததுன்னா அது 5 ஷேராக மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். அடுத்தது கெட்லாங் என்டர்பிரைசஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 512 இருக்குது. இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 10 ரூபா இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ₹1 மாற்றுறாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 2nd ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2nd ஜனவரி இந்த கெட்லாங் என்டர்பிரைசஸை ஹோல்டு பண்ணக்கூடிய பர்சன்ஸ் நீங்கள் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு எலிஜிபிள். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். 10 ரூபா இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை ₹1 மாற்றுறாங்க. அடுத்து ஜூலியன் அக்ரோ இன்ஃபோடெக் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 27 ரூபாயாக இருக்குது. இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:2 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் 8th ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜூலியன் அக்ரோ இன்ஃபோடெக்கை வந்து யாரெல்லாம் ஹோல்டு பண்ணுறீங்களோ நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஸோ ஸ்ப்ளிட் ஆகும்பொழுது ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆகிரும், ஷேருடைய கவுண்டிங் அதிகமாகிடும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய லைக்ஸும் நான் வரவேற்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.